இவ்வுலகில் கோடிக்கணக்கான மனிதர்கள் கேட்கிறார்கள். ஆனால் சொற்ப மனிதர்களே கவனிக்கிறார்கள். அந்த ஒரே ஒரு புள்ளிதான் உங்கள் அதிகாரம், உங்கள் ஆளுமை, உங்கள் மொத்த வாழ்க்கையையும் தலைகீழாக மாற்றப் போகிறது. இங்கே மேடைகளில் கத்துபவன் எவனும் வரலாற்றை எழுதியதில்லை. மௌனமாக மனிதர்களை கணிப்பவனே உலகை ஆளுகிறான். காட்டின் அசைவுகளை கவனித்தே ஓநாய் உயிர் வாழ்கிறது. பேரமைதியைக் கொண்டுதான் கழுகு தன் இரையை வேட்டையாடுகிறது. ஆனால் நாமோ பிறர் பேசும்போதே குறுக்கிடுகிறோம், திரைகளை நகர்த்துகிறோம், தீர்ப்பளிக்கிறோம். அடுத்தவரை புரிந்து கொள்ளும் பேராற்றலை நாம் மெல்ல மெல்ல இழந்துவிட்டோம். நீங்கள் அண்மையில் நிகழ்த்திய உரையாடலில் நீங்கள் உண்மையிலேயே கவனித்தீர்களா? அல்லது அவர் பேசி முடித்ததும் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்று மனதிற்குள் கணக்கு போட்டுக் கொண்டிருந்தீர்களா? இங்கே யாரும் புரிந்து கொள்ள கேட்பதில்லை, பதில் சொல்ல மட்டுமே செவிமடுக்கிறார்கள். இதனால்தான் நல்லுறவுகள் முறிந்து சாம்பலாகின்றன. மாணவர்கள் தடம் மாறுகிறார்கள். மாபெரும் கூட்டணிகள் நொறுங்குகின்றன. தவறான புரிதல்கள் பேராற்றல் கொண்ட வாய்ப்புகளை கொன்றுவிடுகின்றன. இந்த உலகம் ஒவ்வொரு நொடியும் இரைச்சலாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த இரைச்சலையும் தாண்டி ஒருவன் உயர்கிறான் என்றால் அவன் மௌனத்தை கையாண்டவன் என்று பொருள். அமைதியான பார்வையாளன் மட்டுமே ரகசியங்களை வேட்டையாடுகிறான். உண்மையான தொடர்பாளன் வார்த்தைகளை மட்டும் கேட்பதில்லை. குரலின் நடுக்கம், முகத்தின் தயக்கம், உடல் மொழி என வார்த்தைகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் நிஜத்தை கவனிப்பவன். ஆழ்ந்த கவனிப்பு உங்கள் அறிவை கூர்மையாக்கும், உங்கள் மனவெழுச்சியை ஆழ கற்றுத்தரும். எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதர்கள் உங்கள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்வார்கள். தங்களை மட்டுமே பிரகடனப்படுத்த துடிக்கும் மனிதர்கள் நிறைந்த இந்த இரைச்சல் காட்டில் ஒருவன் நமக்காக உண்மையாக செவிமடுக்கிறான் என்பதை உணரும்போது அவன் தனித்துவமானவனாக, பேராற்றல் மிக்கவனாக, ஒரு தலைவனாக உருவெடுப்பான். முதலாவதாக, பிறர் பேசும்போது குறுக்கிடாதீர்கள். அவர் தம் எண்ணங்கள் முழுமையாக தீரும் வரை பொறுமையோடு நில்லுங்கள். இரண்டாவதாக, மறுமொழி கூற அவசரப்படாதீர்கள். அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே உங்கள் மனதில் அடுத்த வசனத்தை தயார் செய்யாதீர்கள். மூன்றாவதாக, செயல்வழி கவனிப்பை பழகுங்கள். நேர்கொண்ட பார்வை வையுங்கள். அவர்களின் உணர்வுகளையும் சொற்களுக்கு நடுவே உள்ள மௌனத்தையும் உற்று நோக்குங்கள். நான்காவதாக, மூளைக்கு பயிற்சி அளியுங்கள். அறிஞர்களின் உரையாடல்கள், சிறந்த சொற்பொழிவுகள், ஆடியோ புத்தகங்கள் போன்றவற்றை ஏனோதானோ என்று கேட்காமல் கூர்ந்து கவனித்து அதன் மையப்புள்ளியை மனதில் நிறுத்துங்கள். ஐந்தாவதாக, மௌனத்தை கொண்டாடுங்கள். நினைவில் வையுங்கள், மௌனம் என்பது பலவீனமன்று. மௌனமே பேராற்றல் மிக்க விழிப்புணர்வு. உலகை நடுங்க வைக்கும் வலிமையான மனங்கள் எப்போதும் அமைதியாகவே இருக்கும். ஒரு சுறா தாக்குதலை தொடங்குவதற்கு முன் கடலின் அசைவுகளை கூர்ந்து கவனிக்கும். ஒரு கழுகு பாய்வதற்கு முன் பொறுமையுடன் வேடிக்கை பார்க்கும். இயற்கை எப்போதும் உற்று நோக்குபவனுக்கே தன் ரகசியங்களை அள்ளித் தருகிறது. யார் ஒருவர் ஆழ்ந்து கவனிக்கிறாரோ அவர் சட்டென்று கற்கிறார், துல்லியமான முடிவுகளை எடுக்கிறார், துரோகங்களை முறியடிக்கிறார், பேரரசுகளை உருவாக்குகிறார். மற்றவர்கள் அனைவரும் அவ்வரங்கில் உள்ளவர்களை கவரத் துடிக்கும் போது சிறந்த கவனியாளன் மட்டுமே அவ்வரங்கையே தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறான். எனவே அடுத்த முறை நீங்கள் ஒரு உரையாடலில் ஈடுபடும்போது குறைவாக பேசுங்கள், அதிகமாக கவனியுங்கள். ஏனெனில் உண்மையாக கவனிக்கும் திறன் என்பது வெறும் பேச்சுத்திறன் அன்று, அது ஒரு பேராற்றல்.